வணக்கம் மக்களே. நம்ம வீட்டில் பழைய சாப்பாடு மிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஒன்று தண்ணி ஊற்றி வச்சுருவோம், இல்லைன்னா கொண்டு போய் மாட்டுக்கு போட்டுருவோம் இல்லையா? இப்போ நம்ம அப்படிலாம் செய்ய வேண்டாம். சாப்பாடை எப்போயுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம். பாருங்கள், நம்ம வீட்டில் நைட்டு வச்ச சாப்பாடு மிஞ்சிருச்சு. இப்போ அதை நம்ம எப்படி ரெடி பண்ணி சாப்பிட போகிறோன்னு பாருங்கள். நல்லா சட்டி காஞ்சிருச்சு. நம்ம நல்லெண்ணெய் தேவையான அளவு விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. அது கூட லைட்டாக நெய் மட்டும், சும்மா ஒரு 2 சொட்டு நெய் மட்டும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம், கடுகு வேண்டாம், ஜீரகம் மட்டும் நம்ம சேர்த்துட்டா போதும். அப்புறம் பெருங்காயத்தூள், அப்புறம் ஒரு 5-6 கருவேப்பிலை, அப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பொடி பொடியாக வெங்காயத்தை நறுக்கிக்கோங்க. வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் வணங்கட்டும். நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். தக்காளி, ஒரு குட்டி தக்காளியாக இருந்தால் ஒரு 3 எடுத்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட லைட்டாக நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் தக்காளி நம்ம வணங்க விடலாம். நம்ம எப்பவுமே சாப்பாடு வேஸ்ட் பண்ணவே கூடாதுங்க. எனக்கு இந்த சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ணாவே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நைட்டு சாதம் வச்சனால காலையில் பழைய சாதமாக மிஞ்சிடுச்சு சாப்பாடு. அப்புறம் அதை என்ன பண்ணுறது, தண்ணி ஊற்றி வச்சாலும் யாருமே தண்ணி சாப்பாடு சாப்பிடவே மாட்டாங்க. நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். யாருக்குமே தண்ணி சாப்பாடே இறங்காது. நல்லா மோர் ஊற்றி நல்லா நம்ம கரைச்சி வெங்காயத்தை வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். அது கொண்டு வச்சனால சாப்பாடு யாரும் இப்போ சாப்பிட மாட்டேங்கிறாங்க. பழைய சாப்பாடாக அதனால் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால் நம்ம இவங்களுக்கு இந்த மாதிரி சூடு பண்ணி சாப்பாடையும் வித்தியாசமாக செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. தக்காளி சாதம் மாதிரி இருக்கும். அதாவது பழைய சாப்பாடு தாளித்து நம்ம சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் நம்ம அந்த சாப்பாடை அப்படியே போட்டுருங்க. இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா சுடு சாப்பாடில் தான் செஞ்சுருக்காங்கன்னு நினச்சிக்குவாங்க. பழைய சோறு இருந்துச்சு எங்கன்னு கேட்டாங்கன்னா, நான் சாப்பிட்டுட்டேன், இதாங்க சுடு சோறு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுவேன். இப்படி பழைய சாப்பாடை நல்லா தாளித்து சூப்பராக இருக்குங்க. பழைய சாதம் நல்லா இருக்குல்ல. இப்போ சாப்பாடு வெந்து போகலை. தண்ணிலாம் சாப்பாடு தண்ணி கோருக்கு இந்த மாதிரி கெட்டுலாம் போகாமல் சாப்பாடு நல்லா ஃப்ரெஷ்ஷான சாப்பாடு தான். நைட்டு வச்ச சாப்பாடு குக்கரில் வச்சனால சாப்பாடு சூப்பராக இருக்குது. நைட்டு வச்ச சாப்பாடு இருந்தால் இந்த மாதிரி சாப்பாடு கொஞ்சம் மிஞ்சிடுச்சுன்னா நம்ம தண்ணி ஊற்றி வைக்காமல் வச்சு காலையில் இந்த மாதிரி தாளித்து தக்காளி வெங்காயம் அதெல்லாம் போட்டு தாளித்து நம்ம சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், சாப்பாடு சூப்பராக நம்மளுக்கு தாளித்த சாப்பாடு பழைய சோறில் தாளித்து ரெடி பண்ணி சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு தக்காளி சோறு மாதிரியும் இருக்கும். பழைய சாப்பாடில் இந்த தாளித்து சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும்.
அதுதாங்க. இப்போது இதுக்கு நம்ம வந்து துவையல் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா அப்பளம் இந்த மாதிரி சைடு வச்சுக்கலாம். மிக்சரு வீட்டில் இருக்கிற ஸ்நாக்ஸை கூட வச்சு நம்ம அதை வந்து சாப்பிட்டுக்கலாம். மிக்சர் முறுக்கு எது இருந்தாலும் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள் சாப்பாடு. நல்லா சாப்பாடும் சூடாகிடுச்சு பாருங்கள். சரிங்க மகன், நீங்களும் இதே மாதிரி சாப்பாடை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. சாப்பாடு மிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி தாளித்து சாப்பிடுங்க. இது ஒரு வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான சாப்பாடு வந்து கலர் சாதம் மாதிரி நம்மளுக்கு வந்து இருக்கும். அதனால் சாப்பாடு ஒயிட் ரைஸ் வேஸ்ட்டை ஆக்காதீங்க தயவு செய்து. பாய் மக்களே.